புதுச்சேரி சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. சட்டசபைக்கு வந்த துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனுக்கு சட்டசபை வளாகத்தில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், சட்டப்பேரவை செயலர் திரு தயாளன் ஆகியோர் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து சிவப்பு கம்பள வரவேற்பை அளித்தனர். தொடர்ந்து அவைக்கு வந்த துணைநிலை ஆளுநர் தனது உரையை சரியாக 9:31 மணிக்கு தொடங்கினார். முதலில் இந்தியாவின் முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அவர் மன்மோகன் சிங் தேசத்திற்கு ஆற்றிய பங்கை எடுத்துரைத்தார். பின்னர் புதுச்சேரியின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த முன்னாள் முதலமைச்சர் எம்.டி. ராமச்சந்திரனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். இருவரது இழப்பும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளுக்கு, குறிப்பாக காரைக்கால், மாஹே, ஏனாம் போன்ற தொலைதூர பகுதிகளுக்கும் சென்று தான் பார்வையிட்டு முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ததாக கூறினார். மேலும் சிறப்பாக செயலாற்றி வரும் முதலமைச்சர், அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். தனது கருத்துப்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மட்டும்தான் மாணவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நலிவுற்றவர்கள் உட்பட அனைவரும் மிக சிறப்பான சமூக நலத் திட்டங்களின் மூலம் பயன் பெறுவதாக அவர் புகழ்ந்து பேசினார். ஃபெஞ்சல் புயல் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தி வரலாறு காணாத சேதத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய மறுவாழ்வு முயற்சிகளை மேற்கொண்டு குடிமக்களின் இயல்பு வாழ்க்கையை மிக குறுகிய காலத்தில் மீட்டெடுத்த அரசுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பாராட்டு தெரிவித்தார். மேலும் அரசு மக்களுக்கு வழங்கிய நிவாரணங்களை பட்டியலிட்ட துணைநிலை ஆளுநர் தான் அறிந்தவரை நம் நாட்டில் இதுவரை விரைவாக வழங்கப்பட்ட நிவாரணங்களில் இது ஒன்று என்றும் பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு உடனடி நிவாரணமாக 61 கோடி ரூபாய் நிதி அளித்து உரிய நேரத்தில் உதவி புரிந்த மத்திய அரசுக்கு துணைநிலை ஆளுநர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நம் ஆட்சி பரப்பிற்கு மத்திய அரசு ஏற்கனவே வழங்கிய பேரிடர் உதவித் தொகையான 22 கோடியையும் சேர்த்து மொத்தம் 83 கோடியாக வழங்கியது இதுவே முதல் முறை என்பதனையும் துணைநிலை ஆளுநர் குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் நிதி மேலாண்மையை பொறுத்தவரை 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடான 12,700 கோடி ரூபாயை விட 535 கோடி கூடுதல் தொகையுடன் 2024-25 ஆண்டின் திருத்திய மதிப்பீடு 13,235 கோடி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கூடுதல் தொகை இந்த ஆட்சிப்பரப்பின் வளர்ச்சி மற்றும் பிற தவிர்க்க முடியாத செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2023-24 ஆண்டில் வெளியிடப்பட்ட இந்திய குறியீட்டின் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் 74 மதிப்பெண்களுடன் மற்ற யூனியன் பிரதேசங்களிடையே நமது ஆட்சிப்பரப்பு 2வது இடத்தில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள சுமார் 2,444 பணியிடங்கள் நேரடி மற்றும் வெளிப்படையான போட்டித் தேர்வுகள் மூலம் நிரப்பப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 236 சிறு, குறு மற்றும் நடுத்தர புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு 10,888 இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இது தவிர 35 மெகா வேலைவாய்ப்பு முகாம்கள் மற்றும் பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இளைஞர்களுக்கு நடத்தப்பட்டதன் வாயிலாக 8,460 இளைஞர்கள் பல்வேறு தனியார் துறை பணிகளில் சேர்ந்து மொத்தம் 21,792 இளைஞர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரெஞ்சு மேம்பாட்டு நிறுவனத்தின் உதவியோடு 534 கோடி செலவில் குடிநீர் வழங்கல் திட்டம் புதுவை அரசால் செயல்படுத்தப்படுகிறது. சங்கராபரணி ஆற்றுக்கு அருகிலும் நகர்ப்புறங்களிலும் கூடுதலாக 40 குழாய் கிணறுகளை நிறுவுவதன் மூலம் ஊசுடு, பாகூர், அபிஷேகப்பாக்கம், கோர்க்காடு மற்றும் வாதானூர் ஆகிய 5 முக்கிய ஏரிகளிலிருந்து மேற்பரப்பு நீர் ஆதாரங்களை எடுக்கவும் நிலத்தடி நீரை எடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ராஜீவ்காந்தி சதுக்கத்திலிருந்து இந்திரா காந்தி சதுக்கம் வரை உயர்த்தப்பட்ட மேம்பால வழித்தடத்தை அமைப்பதற்கும் கடலூர் சாலையை 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு அகலப்படுத்துவதற்கும் 1000 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குமாறு புதுச்சேரி அரசு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்திடம் விடுத்திருந்த கோரிக்கையை பரிசீலித்து வரும் நிதியாண்டில் உயர்த்தப்பட்ட வழித்தடம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளதை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சுட்டிக்காட்டினார். PY ஷோர் திட்டத்தின் மூலம் 1,433 கோடி ரூபாய் செலவில் புதுச்சேரியின் வலுவான கடலோர பொருளாதாரம் உறுதி செய்யப்பட உள்ளதாகவும், இந்த திட்டத்தின் மூலம் கழிவு நீரை தடுத்தல், திசை திருப்புதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மத்திய அரசு பிரதமர் ஏக்தா மால் ஏற்படுத்த 104 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்த அவர், இத்திட்டம் நிறைவடையும் போது
பிரதமர் ஏக்தா மால் சந்தை மூலம் இந்தியா முழுமைக்கும் கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்துதல், சந்தைப்படுத்துதல் சாத்தியப்படும் என்றார். புதுச்சேரிக்கு ரயில் இணைப்பை மேம்படுத்தவும் அரசு ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். புதுவையின் பொருளாதாரத்தின் அளவு கடந்த 5 ஆண்டுகளில் 44.06% அதிகரித்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஆண்டு சராசரி வளர்ச்சி விகிதமான 9.56% எட்டியுள்ளதாகவும் 2020-21 ஆண்டில் 2.21% இருந்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் தற்போது 2024-25 ஆண்டில் 8.81 என்ற சதவிகிதத்தை எட்டியுள்ளது என்றும் அவர் தமது உரையில் குறிப்பிட்டார். தொடர்ந்து அரசின் சில முக்கிய திட்டங்களை துணைநிலை ஆளுநர் பட்டியலிட்டார். அதில் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரமளிக்கும் முதலமைச்சரின் அரவணைப்பு திட்டம், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத் தலைவிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் திட்டம், பள்ளி மாணவர்களுக்கான மாலை சிற்றுண்டி திட்டம், இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டங்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார். பிரதமரின் முதன்மை திட்டமான பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்னும் பயிர் காப்பீட்டு திட்டம் புதுச்சேரியில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த துணைநிலை ஆளுநர், பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இதுவரை 19 தவணைகளாக 33.54 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும், நெல்லின் தரத்தை மேம்படுத்தி அறுவடைக்கு பிந்தைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 1 கிலோ நெல்லுக்கு 2 ரூபாய் ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்குதல் என்ற ஒரு புதிய திட்டத்தை புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளதையும் எடுத்துரைத்தார். நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசின் அந்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் PHH ரேஷன் அட்டைதாரர்களான 1,90,000 பேர் பயனடையும் வகையில் மாதந்தோறும் 15 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும், புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வரும் இலவச அரிசி திட்டத்தின் கீழ் 130.64 கோடி செலவு செய்யப்பட்டு 3,37,00,000 அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சரின் எரிவாயு மானிய திட்டத்தின் கீழ் 1,82,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் 13.08 கோடி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களின் 8,612 உறுப்பினர்களுக்கு நேரடி பணப்பயன் பரிமாற்ற முறையில் கால்நடை தீவன மானியமாக 7.12 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கைத்தறி கூட்டுறவு அமைப்புகளை மேம்படுத்த 2.54 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்பட்ட பிரதான முயற்சிகளின் அடிப்படையில் கிராமப்புற கூட்டுறவுகளின் வருமான திறனை உயர்த்தும் விதமாக அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் பல்நோக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும், பிரதம மந்திரியின் மலிவு விலை மருந்தகங்களை தொடங்க 15 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். பிரதம மந்திரியின் சூர்யா கர் திட்டத்தின் மூலம் வீடுகளின் கூரையில் சூரிய மின் உற்பத்தி பேனல்கள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் 2024-25 ஆண்டு 493 மின் நுகர்வோர் தங்களுடைய வீடுகளின் மேற்கூரையில் மொத்தம் 1.88 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின் உற்பத்தி பேனல்களை நிறுவி உள்ளதாகவும், இதற்காக மானியமாக மொத்தம் 3.01 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் PMMSY திட்டத்தின் கீழ் காரைக்காலில் ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு மத்திய அரசு 120 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும், புதுவை மாநிலத்திற்கு 4.34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 14 இடங்களில் கடல் செயற்கை பாறைகள் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறப்பு குழந்தைகள் மருத்துவம் மற்றும் பல்நோய் தடுப்பு மருத்துவத்தில் புதிய முதுகலை படிப்புகளுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதையும் துணைநிலை ஆளுநர் சுட்டிக்காட்டினார். பிரதம மந்திரியின் சுரக்ஷிதா மாத்ரித்வ அபியான் திட்டத்தின் கீழ் 8 அல்ட்ரா சவுண்ட் இயந்திரங்கள் 1.06 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்டு அரியாங்குப்பம், பாகூர், வில்லியனூர், லாஸ்பேட்டை, திருபுவனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மண்ணாடிப்பட்டு, கரிக்கலாம்பாக்கம், திருநள்ளாறு சமூக சுகாதார நிலையங்களில் நிறுவப்பட்டுள்ளதாகவும், பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் வயா வந்தனா திட்டத்தின் கீழ் புதுவை ஆட்சிப்பரப்பில் 7,600 பயனாளிகள் பதிவு செய்துள்ளதாகவும், ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா திட்டத்தில் 56,392 பயனாளிகள் சேர்ந்துள்ளதாகவும் தனது உரையில் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு திடக்கழிவு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை திட்டங்களுக்காக 105.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து நகராட்சிகளுக்கும் அனுமதி அளித்துள்ளதாகவும், நதி மற்றும் கடலோர மாசுபாட்டை தடுக்க ஏனாம் பகுதியில் 6 MLD மற்றும் மாஹேயில் 0.5 MLD கொள்ளளவு கொண்ட புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க 31.55 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். 24 மணி நேர ரோந்து பணிகள் மூலம் புதுச்சேரியில் குற்றங்கள் முந்தைய ஆண்டை விட 4% குறைந்துள்ளதாக தெரிவித்த துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், புதுச்சேரி முழுவதும் உள்ள 51 கல்வி நிறுவனங்களில் போதைப்பொருள் எதிர்ப்பு பிரிவு அமைக்கப்பட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாகவும், இளைஞர்களை நேர்மையான திசையில் செலுத்தும் நோக்கில் மிஷன் இளமை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
மேலும் எளிதாக புகார்களை பதிவு செய்ய காரை காவலன் மற்றும் மிஷன் வீரமங்கை செயலிகள் காரைக்காலில் தொடங்கப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்தார். பள்ளி மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி திட்டம், நீட் தேர்வு பயிற்சி திட்டம், மாலை நேர சிற்றுண்டி திட்டம் ஆகியவை குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். பாரத பிரதமர் வழங்கிய தாரக மந்திரமான பெஸ்ட் புதுச்சேரி என்பதற்கேற்ப புதுவை அரசு புதுச்சேரியை வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா துறைகளில் மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் சரியாக 10:25 மணிக்கு தமது உரையை முடித்துக் கொண்டார். திரு கைலாஷ்நாதன் தமது உரையை தமிழிலேயே படித்து முடித்தார். புதுச்சேரி சட்டசபையில் தமிழில் உரையாற்றிய 3வது துணைநிலை ஆளுநர் இவரே ஆவார். இவருக்கு முன்பாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திரு CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தமிழில் உரையாற்றி இருந்தனர். துணைநிலை ஆளுநரை வழி அனுப்பிய பிறகு மீண்டும் அவைக்கு திரும்பிய சட்டப்பேரவைத் தலைவர் துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதனைத் தொடர்ந்து அவை நடவடிக்கைகள் நாளை காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என கூறிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் நாளை காலை வரை அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார்.